குருஜிக்கு வணக்கம். நான் கேப்டன் நந்தகுமார் உங்களோட மாணவன் பேசுகிறேன். குருஜி, ஒரு சின்ன டவுட்டு. 20 நிமிஷம் இடைவெளியில் 2 ஜாதகம் பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய கல்லூரி மாணவர்களோட ஜாதகம் சிம்ம லக்னம். 12 பார்த்தீங்கன்னா கடகத்தில் அமாவாசைக்கு அருகே இருக்கிற சந்திரன், சனி, சுக்கிரன் 2004 செப்டம்பரில் அந்த இணைவு. மறுபடியும் சொல்லுங்கள். சிம்ம லக்னம் 12 சுக்கிரனோட அமாவாசைக்கு அருகே இருக்கிற சந்திரன், அதாவது சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கார். 12 வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அருகே இருக்கிற சந்திரன், திரியோதசி 13ஆம் தேதியில் இருக்கிற சந்திரன், சுக்கிரன், சனி. சனி 0 டிகிரியில் அப்போ தான் உள்ளே வந்திருக்காருங்க. சுக்கிரன் 11 டிகிரியில் இருக்கார். அதே சந்திரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனை விட்டு கடந்து போய் 24 டிகிரிக்கு போயிட்டார். இப்போ இந்த இடைவெளியில் 20 நிமிஷத்தில் அடுத்தடுத்து 2 ஜாதகம். ஒன்று புதுக்கோட்டையில் பிறந்த ஒரு ஜாதகம், இன்னொரு ஜாதகம் பார்த்திங்கன்னா கரூரில் பிறந்த ஜாதகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கேள்வி என்னென்னா, சுக்கிரன் தனித்து ஒரு பாவரோட இணைஞ்சால் பலன்களை ஈஸியாக எடுத்துடலாம். சுக்கிரன் 2 பாவர்களுக்கு நடுவில் இருக்கார். இத்தனைக்கும் கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. சந்திரனோட வீட்டில் சந்திரனோடையே இருக்கார், சனியோடையும் இருக்கார். சனி 0 டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் 11 இருக்கார். அமாவாசைக்கு நோக்கி போயிட்டு இருக்கிற சந்திரன் 24 இருக்கார். 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கிற இந்த சுக்கிரன் இள வயதில் பருவத்தில் வருது. ஏன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க 2 பேருமே. ஸோ இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது சுக்கிரதசை இளமையில் வரும்போது என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு? நீங்கள் சொல்லுங்களேன், நான் திருத்துறேன். ஏன்னா அவருக்கு பிடிச்ச உங்கள் கல்லூரி நண்பர், கல்லூரி மாணவர். இப்போ அவருக்கு என்ன வயசு? 21. சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சா? சுக்கிரதசை 13 வயசில் ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. சுக்கிரதசை ராகபுத்தி. சரி, ஆணாக இருந்தால் ஒரு பலனும் பெண்ணாக இருந்தால் ஒரு பலனும் நடக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இது மேல் ஷாவனிஸ்ட் வேர்ல்டு. எஸ். இப்போ அவருக்கு சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. சுக்கிரதசை அவருக்கு நல்லா இருக்குமா, ஓகோன்னு இருக்குமா, பொம்பளைங்க? இல்லை இருக்காது. ஆனால் அதே சமயம் எனக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா, 2 பாவர்களுக்கு மத்தியில் இருக்கிற சுக்கிரன் பலனை தரமாட்டார். ஆனால் ஏன்னா 2 பாவர்களுக்கு நடுவில் இருக்கார். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா, அப்போ அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. 12ஆம் அதிபதி சந்திரனும் அங்கேயே ஆட்சியாக இருக்கார். அப்போ ஆதிபத்தியம் அந்த 12ஆம் இடம் கொஞ்சம் செயல்பட்டு தான் ஆகணும். லக்னாதிபதியும் லக்னத்தில் சூரியன் ஆட்சியாகி கூட செவ்வாய் இருக்குது, பக்கத்துலேயே குரு இருக்காருங்கும் போது பெண்களால் சுக்கிரனுடைய விஷயங்களால் மனக்கலக்கம், அவமானம் போன்ற அமைப்புகள். இப்போ கடகராசின்னு சொல்லிட்டீங்க, 3 வருஷமாக அஷ்டமச்சனி. ஆமாம், அவ்வளோ பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது கடகத்துக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு, ராகுபத்தியும் போயிட்டுருக்கு. என்னோட கேள்வி என்னென்னா, 2 பேர் 20 நிமிஷத்தில் பிறந்திருக்கும் போது இந்த இடத்துல கேள்வி என்னென்னா, 2 பாவர்களுக்கு நடுவில் இருக்கிற சுக்கிரன் இருக்கிறது பலன் ஓகே, பட் 12ஆம் இடத்துல இருக்காருங்கும் போது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இல்லைங்களா? 12ஆம் இடத்துல அத்தனை காரகத்துவங்கள் இருக்குல்ல. ஆமாங்க. நான் இது ஒரு ஆன்லைன் வகுப்பாக நடத்தினேன்னா, ஆமாங்க, 6ஆம் வகுப்பில் கடன் எங்கே இருக்குது, நோய் எங்கே இருக்குது, எதிர்ப்பு எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த 30 டிகிரிக்குள்ளே எப்படி பிரித்து புக்திகளில் பலன் சொல்கிறதுன்னு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்தினேன்ல, அதைத்தானே இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். 12ஆம் இடத்துல என்ன இருக்குது? அயன சயன போகஸ்தானம் இருக்கு இல்லையா? இது டிகிரிகளுக்கு ஏற்ப இந்த 20 நிமிஷத்தில் அவருக்கு புக்திகள் மாறும் இல்லையா? ஆமாம். அப்போ அவருக்கு இதில் சுக்கிரன் சனி சேர்ந்ததில்ல, இந்த 2 பேரும் உங்கள் நண்பர்களா? புரியலைங்க. இந்த 2 பேரும் உங்கள் நண்பர்களா? இல்லைங்க, கல்லூரியில் எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள். நீங்கள் அவருடைய? நான் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். ஆசிரியர் நீங்கள்? நான் ஆசிரியராக இருக்கேன். அப்போ உண்மையை சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க குருஜி, எனக்கு அபிகட்ட டவுட் இல்லை, எனக்கு தான் சந்தேகம். இதை என்ன சந்தேகம்? கரெக்டு. இப்போ நான் ஒரு பலன் சொல்ல போகிறேன், எப்படி அதை நிரூபிக்கிறதே? ஓகே, நான் வந்து ஜோதிடரா என்னோட கணிப்பா தான் நான் கேட்குறேன். இந்த உங்கள் ஸ்டூடெண்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டை நான் என்றைக்குமே நம்ப மாட்டேங்க குருஜி. ஏன்னா எப்பவும் மறைக்க தான் சொல்ல மாட்டாங்க, அவங்களே நண்பர்களுக்குள்ள அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆமாம். சுக்கிரன் சனி சேர்ந்தா என்ன நடக்கும்? மூத்த பெண்களோட மோகம் வரும். எனக்கு அது புரியுதுங்க குருஜி. கூட அம்மாவா சந்திரன் இருக்கிறாரு இல்லையா, ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். அதான் புரிஞ்சுது. ஒருத்தர் வந்து மூத்த பெண்ணு மேலே தான் லவ்வில் இருக்காரு, இன்னொருத்தருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காரு. அட என்னங்க நீங்க, உங்களுக்கே எல்லாம் தெரியுதா? இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, 12 இருக்கிற சுக்கிரன் அம்மாவா சந்திரனுக்கும் சனிக்கு நடுவில் இருக்கும்போது சுக்கிரனோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? சுக்கிர தசை என்ன மாதிரி வேலை செய்வாரு? அயன சயன போகத்தையும் சனியுடைய காரகத்துவத்தையும் நம்ம இந்த இடத்துல பிரித்து பார்க்கும்போது இது இன்ட்ரெஸ்டிங்கானது. இதை நீங்களே வந்து உண்மையாக அந்த மாணவர்கள் கேட்டு ஒரு பதிவாக போடலாம். வயதில் மூத்த ஒரு பெண்ணோட காதல் மாதிரியான அனுபவங்கள், கலந்து போகக்கூடிய சில அனுபவங்கள் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும். ஆமாம், ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும். உண்மையை வேணா விசாரிச்சு. இல்லை ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருங்க, இன்னொருத்தருக்கு விருப்பமே இல்லைங்கிறது தான் அவரோட பதிலாக இருக்குது. இவ்வளோ பெரிய முக்கியமான கேள்வியை அசால்ட்டாக கேட்குறீங்க ப்ரொஃபஸர். இல்லைங்க, நான் உங்ககிட்ட சுக்கிரனை பற்றி நிறைய கேள்வி ஆன்லைனில் கேட்டிருக்கேன். ஒருவருக்கு வயதான பெண்மணியோடு ஒரு அனுபவம், வயதான பெண்மணியோடு உல்லாச அனுபவங்கள் உறுதியாக இருக்கும். அது புரிஞ்சுருக்கு இருக்காது.
அதான் குருஜி. ஒருவருக்கு பயணங்களின் மூலமாகவோ, அதான் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம நவம்சம் வருது சிம்ம லக்னத்திலேயே, இன்னொருத்தருக்கு துலா நவம்சம் வருது. 13 நிமிஷத்துல நவம்சம் மாறிடும். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒருத்தருக்கு 14 டிகிரி, ஒருத்தருக்கு 21 டிகிரி, 20 நிமிஷம் கேப்புங்கும் போது ஒருத்தருக்கு சிம்மத்திலேயே நவம்சம் வருது, இன்னொருத்தருக்கு வந்து துலாத்துல நவம்சம் வருது. அதில் ஒருத்தருக்கு இந்த அமைப்பு நடக்கும், வயதான பெண்ணோடு நடக்கும். ஒருத்தருக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மருத்துவமனை கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய மருத்துவமனை சூழல்கள், அதாவது 12ஆம் இடம் வந்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம், காவல்துறை, மருத்துவம், இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அந்த தசாபக்தி அமைப்போல தான் அதை கணிக்கணும். இதை நீங்கள் கணிக்கிறதுக்கு புக்தி அந்தரத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம். அதான் அதை பார்த்துட்டு இருக்கிறேங்க குருஜி. என்னோட கேள்வி என்னென்னா, சுக்கிரன் சனியோடையும் சேர்றாரு, அமாவாசை சந்திரனோடையும் சேர்றாரு, ஆனால் அது அமாவாசை சந்திரன் அங்கேயே இருக்காரு. இதுதான் குழப்பத்துக்கு காரணமே. 2 பவர்களுக்கு நடுவில் சுக்கிரன் இருக்கும்போது 12ஆம் இடமான விசேஷமான சுக்கிரனாக இருக்கக்கூடிய இடமா இருக்கு. 2 பேருக்குமே குழப்பங்கள் ஏற்படும். எதால குழப்பங்கள் ஏற்படும்? ஒருத்தருக்கு வயதான தன்னை விட மூத்த பெண்மணியால் ஏற்படக்கூடிய காம நடைமுறை அனுபவங்கள் எண்ணங்களால் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்க, புரிஞ்சு. இன்னொருத்தருக்கு 12ஆம் இடத்துடைய இன்னொரு காரகத்துவம், அந்த 12ஆம் இடத்துடைய இன்னொரு காரகத்துவத்தில் பயணங்களின் மூலமாகவோ, செலவுகளின் மூலமாகவோ, சனியின் மூலமாகவோ, சந்திரனுடைய காரகத்துவங்களின் மூலமாகவோ விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இது 2 பேரில் யாருன்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சிட்டிங்க. ஒருத்தருக்கு வந்து அம்மா கூட இல்லை, சுக்கரதசை ஆரம்பித்தோடனே அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அதனால் பெண்கள்னாலவே நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ இப்போ போட்டிருந்தீங்க தாயார் பற்றி, நேற்று ஒரு வீடியோ, அந்த சம்பவம் மாதிரி தான் நடந்துருக்குன்னா சந்திரனாலேயோ சனியாலேயோ. இந்த 20 நிமிஷம் இடைவெளியில் ஒருத்தருக்கு சுக்கரனுடைய காம அனுபவங்கள் சனியின் மூலமாக ஏற்பட்டிருக்கும். ஒருவருக்கு சுக்கிரன் சந்திரன் இது சார்ந்த விஷயங்கள். அந்த சந்திரன் சொன்னேன் உடனே அம்மாவை சொல்லிட்டீங்களா? கேள்வியை நீங்க தான் கேட்குறீங்க ப்ரொஃபசர், பதிலே நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல. தெரியுதுங்க. எந்த கேள்வி என்னன்னா, சுக்கிரதசம் முழுக்குமே 33 வரைக்குமே அப்படித்தான் இருக்குமா 2 பேருக்குமே? இதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், புக்திகளுக்கு ஏற்ற மாதிரி. புக்திகள் வந்து கேந்திரத்தில் இருக்கிறதா, கோணத்தில் இருக்கிறதா, புக்திகள் எந்த பாவகத்தை செயல்படுத்துகின்றன? இல்லை குருஜி, எனக்கு என்ன டவுட்னா, 2 பேர்த்துக்குமே சுக்கிரனோட காரகத்தை 33 வயசுக்குள்ள கொடுப்பாரா? 2 பேருக்குமே 2 பேருக்குமே சுக்கிரனுடைய காரகத்துவம். ஆமாம். ஓகே ஓகே, அதான் கேள்விங்க. ஏன்னா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் கொடுக்காம போறக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இது ரொம்ப நுணுக்கமான கேள்வி. ஆமாங்க. பெண்களையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முழு பதில் சொல்ல மாட்டேன். இல்லைங்க குருஜி, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய கேள்வி தானே. இல்லை, இப்போ இருக்கிற 2K வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சகஜமாக நடக்குது. 2K கிட்ஸோட ஜாதகம் தான் நானும் கேட்குறேன். இருவருக்குமே முரண்பாடான, சமூகம் ஒத்துக்கொள்ளவே முடியாத சில விஷயங்கள் 2 பேருக்குமே நடக்கும். ஓகேங்க, இப்படி தான் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் தனியாக பேசுங்க, நான் வேற சொல்கிறேன். உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்டு எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிடுறேன். ஓகேங்க, நன்றிங்க.